அதிமானுஷீலவிருத்தவேஷைः அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைः அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிறந்தவை. மனிதனுடைய உருவம், மனிதர்களுடைய செயல்கள், அவர்களுடைய ஞானம், சக்தி ஆகிய அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடியது பகவத் அவதாரங்களும் செயல்களும். அவர் அவதாரத்தின் போது எடுக்கிற திருமேனி திருவுருவங்களோ, அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணங்கள், ஆடை, தரித்திருக்கும் ஆயுதங்கள், இவை அனைத்துமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் கூட எட்டாத உயரத்தில் இருப்பவை. இவ்வவதாரம் வியூகத்திலிருந்து, திருப்பார்கடலிலிருந்து தான் உருவாகிறது என்கிறார் வேதவியாசர் மகாபாரதத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தில். பீஷ்மாச்சாரியர் திருநாமங்களை கோத்தார், தர்மபுத்திரனுக்கு உபதேசித்தார். அதில் முதல் 122 திருநாமங்கள் பரரூபம் வைகுந்தத்துக்கும், அடுத்த 24 திருநாமங்கள், அதாவது 146 வரை திருப்பார்கடல் க்ஷீராப்திநாதனுக்குமாக பாடினார். மேலே 147வது திருநாமத்திலிருந்து விபவ அவதாரங்களை சொல்லி வருகிறார். இவ்வவதாரங்களுடைய அருமை பெருமை எத்தனை ஸ்லோகங்கள் பாசுரங்கள் பாடினாலும் சொல்லொணாது. இருந்தாலும் பக்தர்களுக்கு தெரியணும், அவர்கள் புரிந்து பகவான் அணுகி பக்தி பண்ணணுங்கிறதுக்காக நம்மிடத்தில் இருக்கிற கருணையே காரணமாய் பீஷ்மாச்சாரியர் பல திருநாமங்களை சாத்தி இருக்கிறார். அதுல இப்ப நாம பார்க்க வேண்டியது வாமனாவதாரத்துக்குண்டான திருநாமங்கள். அதைத்தான் நேற்றுக்கு கடைசியா பார்க்க ஆரம்பிச்சோம். 153வது திருநாமத்திலிருந்து 164வது திருநாமம் வரை 12 நாமங்கள் வாமனமூர்த்திக்காக சமர்ப்பிக்கப்பட்டவை. உபேந்திரோ வாமன பிராம்சு அமோக சுச்சிரூர்ஜிதா அதீந்திர சங்கிரஹ சர்கஹ திருதாத்மா நியமோயமஹ. இவை அந்த 12 திருநாமங்கள். வாமன சரித்திரத்தை முன்னமேயே கூறியிருக்கிறேன். குள்ளமான வடிவத்தோட பிறந்தார். மகாபலியிடத்தே சென்று தன் சிறு காலாலே 3 அடி மண் வேண்டினார். மகாபலியும் கொடுத்தான். அடுத்த நிமிஷத்திலேயே உலகத்தையெல்லாம் தாவி அலரும்படிக்கு திருவிக்கிரமனாக வளர்ந்தார். தன்னுடைய சிஷ்யனான பக்தனான இந்திரன் இழந்த ராஜ்யத்தை மகாபலியனிடத்திலிருந்து மீட்டு கொடுத்தார். இதுதான் பெருமானுடைய சரித்திரம். அதுல இப்ப முதல் திருநாமம் 153வது. அதை நேத்தே பார்த்திருக்கோம். உபேந்திரஹா. உபேந்திரனால் இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தவர். அதிதிக்கும் காஷ்யப முனிவருக்கும் முதல் பிள்ளையாய் இந்திரனும் கடைசி பிள்ளையாய் வாமனமூர்த்தியும் பிறந்தனர். பகவான் சீரால் பிறக்கவில்லை, சிறப்பால் வளரவில்லை. இதை பற்றி ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார். சீரால் பிறக்காது, சிறப்பால் வளராது. சீரும் சிறப்புமா பிறக்க வேண்டாமா? இல்லை, ரொம்ப குள்ளமான வடிவத்தோட பிறந்துட்டார். பெத்தவர்களே கூட இவ்வளவு குழந்தை இத்தனை குள்ளமான வடிவமானு சட்டென்று கொஞ்சம் முகம் சுளிக்கிற அளவுக்கு பிறந்துட்டாராம். எவ்வளவோ உயர்ந்தவன் பெருமான். அவர் பிறக்கும் போதே சீரும் சிறப்போடே இருக்க வேண்டும். ஆனா சீரால் பிறந்து சிறப்பால் வளராது, பேர் வாமனனாகாக்கால் பேராளா. நீ பெரும் பெயர் பெற்றவன், உன் உருவம் சின்னதா படுத்துங்கிறதுக்காக பேர் குறைஞ்சு பட போறது இல்லையே. காஞ்சி தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாளை சேவிக்கிறோம். வரதன்னு சொன்னாலே கொடுப்பவர், வரந்ததாதீதி வரதகா. அப்ப கொடுப்பவர் எந்த ஹஸ்தத்தோட இருக்கணும்? கொடுக்கிற தானஹஸ்தம் வரதஹஸ்தத்தோட தான் இருக்கணும். இப்படி கையிருந்தா அபயஹஸ்தம்னு பேர், இப்படி இருந்தா வரதஹஸ்தம்னு பேர். ஆனா காஞ்சி தேவப்பெருமாளுக்கு அபயஹஸ்தம் தான் இருக்கு.
வரதஹஸ்தம் இல்லை. இத பத்தி ஒரு சுவாமி ரொம்ப அழகா விசாரிச்சு சொன்னார். நீ இப்படி வரதஹஸ்தம் இல்லாம அபயஹஸ்தம் வச்சுருக்கியே, உன்னை ஒருவேளை வரதன் இல்லேன்னு சொல்லிட்டாள்னா, கையே அப்படி பிடிச்சிருக்கலையேன்னு கேட்டார். இல்ல, அந்த பேர் போயிடாது. ஒருத்தன் உலகறிந்த பிராமணனா இருக்கார், ரொம்ப நல்ல பிராமணன் எல்லாருக்கும் தெரியும். காவேரியில தீர்த்தமாடிட்டு வரச்சே பூணல் என்னமோ கொஞ்சம் கவனக்குறைவால கழண்டு படுத்து வீதியில நடந்து வரார். தோல்ல பார்த்தா பூணலை காணும். இவர் பிராமணன் இல்லேன்னு ஆரான்னு சொல்லிட போறாரா? உலகத்திலேயே பிரசித்தமா இருக்கிற பிராமணனுக்கு ஒருவேளை பூணல் கழண்டு போயிட்டதுனாலே பிராமணன் இல்லேன்னு சொல்ல மாட்டாரோ இல்லையோ? அத போல உலகம் முழுக்க நீ பிரசித்தி அடைஞ்சுட்டே, நீ தான் வரதன் வரதன்னுட்டு. இனிமே நீ வரதஹஸ்தம் வச்சிருந்தான்னா அபயஹஸ்தம் வச்சிருந்தான்னா எந்த கைய வச்சிருந்தாலும் நீ தான் வரதன். அதே போல வாமனமூர்த்தி நீண்டவன்கிறது தெரியும், கொடுத்து கொடுத்து கை பழக்கப்பட்டவர்னு தெரியும். ஆனா இப்ப அதெல்லாத்தையும் மாத்தினுட்டு கையேந்திண்டு போறாரே, ஒருவேளை பெருமாள் கையேந்திரவன்னு சொல்லுவாளோ? கொடுக்கிறவன்கிற பேர் போடுமோ? போகாதுங்கிறார். எப்போது நித்திய கிரகஸ்தன் பகவான். பிராட்டி திருமார்பிலிருந்து விலகவே மாட்டாள். ஆனா இப்போ பிரம்மச்சாரி ரூபத்துல போயிட்டு இருக்கார். இவர் கிரகஸ்தனே இல்லே, பிரம்மச்சாரின்னு யாரான்னு சொல்லிடுவாளோ? சொல்ல மாட்டாருங்கிறார். இவர் பிரம்மச்சாரியா போனாலும் கிரகஸ்தன் தான். கொடுப்பவனாக எப்போதும் இருந்து இப்ப கை ஏந்துபவனாக போனாலும் இவர் எப்போதும் கொடுப்பவர் தான். அந்த குணங்கள் அவரிடத்துல மாறவே மாறாது. ஆனா பிறக்கும் போது என்னமோ சீரால் பிறந்து சிறப்பால் வளராது வாமனனாகாக்கால் பேராளா. நீ சீருமில்லே சிறப்பும் இல்லை, வளர்றச்சே மட்டும் ஆறு வளர்ந்திருக்கா? யாரோத்தர் கொடை கொடுத்தார், யாரோத்தர் கமண்டலம் கொடுத்தார், ஆரோத்தர் பிக்ஷைக்கு பாத்திரம் கொடுத்தார், ஆரோத்தர் மாந்தோலை கொடுத்தார், மரபுரிய கொடுத்தார். ஒன்னு அப்பா அம்மா கொடுக்கல, வளர்க்கவே இல்லையா? அப்ப சீரும் சிறப்புமா பிறக்கவும் இல்லை, சீரும் சிறப்புமா வளரவும் இல்லை. அப்ப தம்பியா பிறந்தாரோ இல்லையோ? அதனால அப்படி எடுத்து போல் இருக்கு. அதனால உபேந்திரஹான்னு சொல்றாரு. இப்போ விஷ்ணுர் இந்திர அனுஜோபவது. விஷ்ணுவான பெருமான் இந்திரனுக்கு தம்பியாக வந்து பிறந்தார். பிறப்பால் மட்டும்தான் தம்பி. உபேந்திரஹா. ஆக 153வது திருநாமம் பார்த்தோம். பகவான் வாமனமூர்த்தியாய் இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தார். அடுத்து 154வது திருநாமம் வாமனஹா. அப்பதான் நேர வாமனாவதாரத்துக்குன்னு இருக்கிற திருநாமம். உபேந்திரஹா வாமனஹா பிராம்சுகு. பகவான் வாமனன். வாமனன்னா குள்ளமானவர்னு அர்த்தம். நேர சொல்லுக்கு பொருள் பார்க்கணும்னா குள்ளமானவர். ஆனா அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு வியுற்பத்தி சொல்லியிருக்கார் பட்டர். திரஷ்ட்ரூனு ஸ்வகாந்தியா வாமானி சுகானி நயதீதி வாமனஹா. வாமம்னா சுகம்னு அர்த்தம் பண்றார், இன்பம். வாமானி சுகானி நயதி, நம்ம எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். தன்னுடைய திருமேனியை யார் சேவித்தாலும் சேவித்த எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுவாளாம். வாமனமூர்த்தியினுடைய திருமேனியை சேவித்தால் வாமம், அதாவது சுகத்தை, நயதி கொடுக்கிறார், சேவிப்பவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இப்ப நம்ம சரீரத்தெல்லாம் யாரான்னு பார்த்தா இருக்கிற சுகமும் போயிடும். ஆனா பகவானுடைய திருமேனிக்கு எத்தனை துக்கத்துல நாம உழண்டு இருந்தாலும் அந்த துக்கத்தை எல்லாம் போக்கி பரமசாந்தமான திருமேனி, ஆனந்தத்தை கொடுக்கிற திருமேனி, சுத்த சத்வமயமான திருமேனி. நம்ம சரீரம் சத்வம் ரஜஸ் தமசு முக்குணத்தின் கலக்கம். ஆனா பகவானுடைய திருமேனி சுத்த சத்வம். அதனால அதை பார்க்க பார்க்க அவ்வளவு ஆனந்தம் ஏற்படுறதாம். கௌசல்யை ராமனை பெத்தாள். அப்போது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்திலே. கௌசல்யா சுசுபேதேன புத்திரேண அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. அதிதி வஜ்ரபாணியான இந்திரனை பெற்று எவ்வளவு சந்தோஷித்தாளோ கௌசல்யை ராமனை பெற்று அத்தனை சந்தோஷித்தாள்னு ஸ்லோகம். இது பார்க்கச்சவே சந்தேகம் வந்துடும். யாரோ ஒரு இந்திரனை அதித்தி பெத்தத்துக்கும் கௌசல்ய ராமச்சந்திரனையே பெத்தத்துக்கு எங்கேயானு ஒப்பு சொல்ல முடியுமா? அவர் ஆறு பெருமான் அவதாரம். இவன் ஒண்ணுமில்லை, இன்னைக்கு இருக்க ராஜ்யம் தொலைஞ்சு போச்சுன்னா கேள்வி கேட்பாரே கிடையாது. அப்ப இவன் பிறவிக்கு போய் அவர் பிறவியை சொல்ல முடியுமான்னு கேள்வி. சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்றார். இந்திரன் பிறந்ததை அங்க ரிஷி சொல்லலே, இந்திரனுக்கு தம்பியான உபேந்திரன் பிறந்ததை சொல்றாருங்கிறார். கௌசல்யா சுசுபேதேன, கௌசல்ய ராமனை பெற்று சந்தோஷித்தாள். இதே போல அதிதி தேவி வாமனமூர்த்தியை பெற்று சந்தோஷித்தா போலே கௌசல்யை ராமனை பெற்று சந்தோஷித்தாள். அப்ப அங்க வாமனமூர்த்தின்னு சொல்லு இருக்கணும் இல்லையோ? புத்திரேண அமித தேஜசா கௌசல்யா சுசுபேதேன யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. வஜ்ரயுதத்தை கையில பிடிச்ச பிள்ளை, அதை பெற்று அதிதி எப்படி சந்தோஷித்தாளோ
அதை போல கௌசல்ய சந்தோஷித்தாள்னா வாமனமூர்த்திக்கு வஜ்ராயுதமே இல்லையே. அப்ப வஜ்ராயுதத்தை கையில பிடித்த பிள்ளைன்னு சொன்னிதே, இவருக்கு வஜ்ராயுதம் இல்லையே. இல்லைன்னா அதுக்கு அழகா அர்த்தம் பண்றார். வஜ்ரம் வஜ்ரம்னா ரேகைன்னு அர்த்தம். சங்க சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்காருன்னு இல்ல, வஜ்ராயத்தை பற்றி இருக்காருன்னு இல்ல. வஜ்ரபாணினான்னு சொன்னால் சங்க ரேகை சக்கர ரேகை. பெருமான் அவதரிக்கும் போதே வலது கையில சக்கர ரேகை, இடது கையில சங்க ரேகை. கண்ணன் திருவாய்ப்பாடி முழுக்க நடப்பறான். ஒரு காலில் சக்கரம் ஒரு காலில் சங்கு உள்ளடி பொறித்தமைந்தார் போல்னு பெரியாழ்வாருடைய பாசம். கண்ணன் கிடுகிடுன்னு ஓடினார்னால் எல்லா இடத்துலயும் சங்கு சக்கர ரேகையா கோலம் போட்டாப்புல பதிஞ்சிருமா. அவ ஊர்ல யாரும் ஸ்ரீஜெயந்திக்கு திருவடி கோலம் போடவே மாட்டா. கண்ணனை கூப்பிட்டு மாவுல காலை ஒத்திண்டு ஓட சொல்லுவா. கிடுகிடுன்னு ஓடினார்னா மொத்த இடமும் திருவடி போட்டு முடிச்சிருவாளாம். அப்ப இங்க ரேகைன்னு சொல்றது ஏதோ நாம வச்சிருக்கிற வஜ்ராயுதம் இல்ல, வஜ்ர ரேகை. வஜ்ர ரேகைன்னா சங்க ரேகை சக்கர ரேகை. அப்ப வாமனமூர்த்தி சங்கு சக்கர ரேகையோட தானே பிறந்திருப்பார். அப்ப வாமனன் அர்த்தம் சொல்லலாமோ இல்லையோ. அதனாலதான் வாமனனை பெற்ற அதிதி சந்தோஷித்தா போலே ராமனை பெற்று கௌசல்யை சந்தோஷித்தாள் என்று வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். ஆக வாமனஹா சிறு வடிவத்திலே குள்ளமான வடிவத்தில் அவதரித்தார். மிக குள்ளம். எவ்வளவு குள்ளமா இருப்பார். உலகத்துல குள்ளமானவா இருக்காளோ இல்லையோ. அவர்களை பார்த்தா திருவிக்கிரமன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இவர் குள்ளம். இவர் எவ்வளவு குள்ளமா இருக்காருன்னா உலகத்துக்குள்ளர்களை திருவிக்கிரமாவதாரம்னு சொல்ற அளவுக்கு சின்னவரா. நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கோர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான்னு போசம். பெரிய ஆலமரம் வளரணும்னால் அதுக்கு சின்ன ஆலம் விதை, அதை வச்சுட்டு மரம் வளர்ந்ததுன்னா ஒரு சேனையே தங்கறதுக்கு நிழல் கொடுத்துடுறது. அதை போல பெருமானும் சின்ன வடிவத்தோடு அவதரித்தார். உலகத்தையே தாவர அளவுக்கு பெரிய வடிவமா வளர்ந்துட்டார். எத்தனைக்கெத்தனை தன்னை சுருக்கி கொண்டாரோ அத்தனைக்கெத்தனை வளர்ந்திருக்கார். நம்ம நன்ன புலன்களை அடக்க அடக்க சக்தி நன்னா இருக்கும். பேச்ச குறைக்க குறைக்க பேச்சு எடுபடும். நம்ம பேச்சு எடுபடணும்னா மற்றபடி பேசவே கூடாது. வேற ஒன்னும் பேச மாட்டார். பேசினா பகவத் விஷயம் பேசுவார், இல்லைன்னா வாயை திறக்க மாட்டார்னு வச்சு பாருங்க. சொல்றதெல்லாம் ஜனங்க கேட்பா. ஆனா எப்ப பார்த்தாலும் எத்தையோன்னு பேசிட்டு இருந்தோம், இப்படி தன்னா இவர் பேசிட்டே இருப்பார், அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அப்படின்னு அப்பவே இல்லைன்னு விடுவா. அப்ப எதையுமே தியாகம் பண்ணா நன்னா சாதிக்கலான்னு தெரியறதோ இல்லையோ. பகவான் சுருக்கினார், அதனால பெருகினார். நாம எதையும் சுருக்கிறதே இல்லை. வாயை கட்டுப்படுத்தினா தானே பேச்சிலையும் சரி சாப்பாட்டுலையும் சரி. வாய் நன்னா கட்டுப்பட்டு இருந்ததுன்னா தானே நமக்கு பேர் கிடைக்க போறது. அதனாலதான் வாமனமூர்த்தி தன்னை சுருக்கி கொண்டார். கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள்னு ஆழ்வார் பாசுரம். அந்த குள்ள வடிவத்தோட அவர் நடந்து போறச்சு அவ்வளவு அழகா இருந்துதான். கைய முதல்லயே குவிச்சு வச்சுனுட்டார். அங்க போன பிற்பாடு பிச்சை எடுக்கணுமோ இல்லையோ, எடுத்து பழக்கம் இல்லை. அதனால கண்ணாடி முன்னாடி நின்று பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இப்போ பிச்சை ஒழுங்கா எடுக்க வருதா, கையை தூக்கினா அவர் கொடுப்பரா, இவருக்கு ஒத்தரையும் புகழ்ந்து பழக்கம் இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கம் இல்லை, கையை ஏந்திய பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லாதத பண்ண போனாலே பதட்டம் வந்துடும். பழகினதை பண்ணா பதட்டம் இல்லாத இருப்போம், பழகாதத பண்ணோம்னா பதறுவோம். அத போல பெருமாளுக்கு ஒரே பதட்டம். அதனால தடதடான்னு திருவடியை வச்சு போறாராம். கோட்டங்கை வாமனனாய் குவிந்த திருக்கைகளோடே செய்த கூத்துக்கள். அவர் பண்ணின சேட்டித்தங்களை எவ்வளவுன்னு சொல்லான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். வாமனோபூத் அவாமனஹான்னு புராணம் சொல்றது. வாமனனா இருந்தாரோ இல்லையோ, அடுத்து என்னாச்சு, அவாமனன் ஆயிட்டாராம். அவாமனன்னா குள்ளமே இல்லாத மிக நெடிய திருக்கோலம். திருவிக்கிரமாவதாரத்தை அவாமனன்னு சொல்றார். 154வது திருநாமம் வாமனஹான்னு பார்த்தோம். பேர் அழகு வாய்ந்தவர். அவர் திருமேனிய சேவிக்க சேவிக்க சந்தோஷம் வரும். அடுத்து 155வது திருநாமம் பிராம்சுஹு. பிராம்சுஹுனால் மிக உயர்ந்தவர். இந்த இடத்துல உயர்ந்தவர்ங்கிறத ரெண்டு அர்த்தமா சொல்லலாம். உயரமானவர், உயர்ந்தவர். குணத்தால் பண்பால் உயர்ந்தவர், உயர்ந்தவர் ரெண்டும் சொல்லலாம் இல்லையோ. உயரமா ஒருத்தர் இருக்கார், உயர்ந்தவர். சாமி உயர்ந்தவர் உயரத்துலதான் உயர்ந்தவர். ஒன்னும் நல்ல பண்பெல்லாம் அவருக்கு கிடையாது, அதுல ரொம்ப தாழ்ந்தவர் இல்லையோ. அப்படி இல்லை, குணத்தாலும் உயர்ந்தவர், அளவாலும் உயர்ந்தவர். அதத்தான் பிராம்சுகுன்னு சொல்றார். சர்வ வியாபினே இத்திரி மந்திரவர்ணாத். திருவிக்கிரம வாமன மந்திரத்தை சொல்லும் போது சர்வ வியாபினே நமகான்னு மந்திரமா. எல்லா விடத்திலும் 8 திக்கிலும் வியாபித்து நிற்பவரே. த்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணுர் கோபா அதாபியா. உபனிஷத்து ஒவ்வொரு தரமும் புருஷூக்தம் சொல்லச்சே இதை சொல்லிட்டு இருக்க முடியும். 3 திருவடிகளை எடுத்தார். சஹஸ்ர சீருஷா புருஷா
சஹஸ்திராட்ச சஹஸ்திரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்டத் தசாங்குலம். இந்த உலகத்தை எல்லாம் ஒரு திருவடியால் அளந்து அதுல 10 மடங்கு தாண்டி போய் நிறுத்தினாராம். இப்ப இவ்வளவு தூரம் தான் அளக்கணும்னு வச்சுங்க, அதோட அளந்து நிறுத்தலையாம். தசாங்குலம் அத போல 10 மடங்கு பெருசா தாண்டினார்னால் அதை அளப்பதில் இருக்கிற ஊற்றத்தை காட்டுகிறது. நம்முடைய சிஷ்யன் கேட்டிருக்கார், அவருக்கு அவருடைய ராஜ்யத்தை திரும்ப மீட்டு கொடுத்துடணும். அதுக்காக எத்தனை தூரம் அளக்கணும்னாலும் சரி, 2 பேரை ஆராதனத்துக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்கோன்னு வச்சுங்க, 2.25 பேருக்கா தெளிவு பண்ணி வைப்பா? 2 பேரை விருந்தாளியா கூட்டா 4 பேருக்கு பண்ணணும். அவ 2 கையமுது தான் சாப்பிடுவாள்னா 4 கரியமுது பண்ணணும். அவ கூட்டே சாப்பிட மாட்டாள்னாலும் 2 கூட்டானும் பண்ணணும். அவ 2 வடை கேட்டாள்னா தயிர் வடையோட சேர்த்து போடணும். இப்படி பண்ணிருந்தா தானே நன்னா பண்றான்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம பண்றோமோ இல்லையோ, வராருனாலே நீங்க 2 பேர் வரீங்களா, 2.5 பேர் வரீங்களாங்கிறான். குழந்தைய கூட்டின்னு வரலாம். அதுக்காக அவன் சொல்லச்சே, நீங்க 2 பேர் வரீங்களா, இல்ல கூட ஒரு குழந்தைய கூட்டின்னு வந்தா 2.5 கணக்கு பண்ணுவாளா? வரால்னா 4 பேருக்கு பண்ணித்தான் வைக்கணும். ஆனா அந்த நாளுக்கு இந்த நாளுக்கு வித்தியாசம். பாக்கி இருந்ததுன்னா கொடுக்கறதுக்கு வாங்கிக்கிறதுக்கான ஆள் இருந்தது. இன்னைக்கு யாரு கொடுக்கறதுன்னு தெரியலையே. பண்ணிட்டோம், ஒரு 1/4 படி கூட பண்ணிவிட்டா வாங்கிக்க ஆள் இல்லை. யாரையானு வாசல்ல பார்த்து கொடுக்கலாமன்னா நீ தான் சாப்பிடறதான்னு போடுவா. யார் வாங்கிப்பா? இன்னைக்கு யாருக்கு அதுக்கு தயாரா இல்லை. இப்ப பெருமாள் பிரசாதத்தையே நம்ம வாங்கிட்டு போயிட்டு துளி எடுத்துட்டோம், நன்னா கையில இருக்கு, இந்தாங்கோன்னா மிச்சத்தை கொடுக்குறியான்னுடுவா. பகவத் பிரசாதத்துல ஏது மிச்சமாவது மீதமாவது கொடுத்தா வாங்கணுமே அந்த எண்ணம் இல்லையோ இல்லையோ. இப்போ ஆருக்கு நம்ம கொடுக்கறதும் இல்லை, கொடுத்தா வாங்கிக்கிறதும் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன், நாம ஒருத்தரை கூப்பிட்டோம்னா 4 பேருக்கு பண்ண வேண்டாமா? ஒரு அன்னம் பண்ணணும்னா 4 விதமா பக்ஷணம் பண்ணணும் இல்லையோ? இது நமக்கு தெரியறதோ இல்லையோ, பகவான் நன்னா பண்ணி வச்சிருக்காங்கிறார். அளக்க வேண்டியது 3 லோகத்தை, பறிபோனது 3 லோகங்களா 7 லோகங்களா? 3 தானே. இந்தனுடைய சொத்தே 3 தானே. பூஹு புவஹா சுவஹா 3 லோகங்கள். 3த்தான் மகாபலி திருடின்னு போயிருக்கான், பறிச்சுன்னு போயிட்டான். அப்ப இவர் சரியா 3 லோகத்தை தானே அளக்கணும். இவர் எதுக்கு பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தின் விட வளர்ந்தார்னால் அளப்பல இருக்கிற ஆசை. தன்னுடைய குழந்தை தன் இந்திரனுக்கு அத்தனையும் ரட்சிச்சு கொடுத்துடணும். இன்னொன்னும் வேடிக்கையா சொன்னார், இன்னைக்கு ஆரோத்தம் 3 பறிச்சுன்னு போயிட்டான், அதனால 3 அளந்து திருப்பி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க. நாளைக்கு இந்த மகாபலியினுடைய பேரமொத்தம் வந்து பாக்கி இருக்கிற 4 தூக்கின்னு போயிட்டு திரும்ப திருக்குறம் அவதாரம் பண்ண முடியுமா? அதனாலதான் பண்ண ஒரு சமயத்தை 7த்தையும் அளந்துடுவோம். இனிமே இவன் பேரம் வந்தாலும் 7 பேரம் வந்தாலும் அதே அளந்ததுதான் அப்படின்னு அவனுக்கு சரித்திரம் சொல்லிடுவோம்னு சேர்த்து அளந்து விட்டார். தோயே துபதிதே ஹஸ்தே வாமனோபூ தவாமனஹ. அவன் கொடுத்த தண்ணீர் மகாபலி தண்ணீர் வார்க்கிறான். அந்த தண்ணீர் பெருமாள் கையில பட்டு சில்லுன்னு கீழே போய் விழருது. இவர் எப்படி தெரியுமோ திடீர்னு வளர்ந்து விட்டார். நமக்கு சில்லுன்னு ஒரு ஜலம் பட்டதுன்னா உடம்பு கொஞ்சம் சிலிர்த்து பெருத்தாப்புல, நெஜத்துல பெருக்காது, ஆனா சிலீர்னு பட்ட உடனே இது ஒரு கட்டி பனி கட்டி படுறதுன்னா கொஞ்சம் சிலிருக்கும். உடம்பு கொஞ்சம் பெருத்தாப்புல மயிர் கூச்செறிந்தாப்புல இருக்கும். அதை போல சில்லுன்னு இவன் ஜலத்தை குத்தினான். அது பட்ட உடனே பெருமாளுக்கு கொஞ்சம் திருமேனி சிலிர்த்ததான். அந்த சிலிர்ப்பு தானா திருவிக்கிரமாவதாரம். தனியா அவர் ஒண்ணும் வளரலாம் இல்லை. இப்போ அவர் சின்னதா சிலிர்த்தாரோ இல்லையோ, திருவிக்கிரமன் நமக்கு வேணா அது திருவிக்கிரமன். அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரியவருக்கு சின்ன சிலிர்ப்பு. அந்த சிலிர்ப்பும் போது நடந்த அதிசயத்தை சொல்றார். கையில விழுந்த குண்டிகா தீர்த்தம் இங்கிருந்து பூமியில போய் விழணுமோ இல்லையோ, தானம் வாங்கறதுக்காக தீர்த்தம் குத்தியாச்சு. குத்தினா அது பூமியில விழணும். அது விழர்ச்சேவே கூடவே இன்னொரு பெரிய தீர்த்ததார வந்து விழுந்துதான். அது எதுன்னு மக்களுக்கு புரியல. அப்புறம்தான் நிதானமா தெரிஞ்சுட்டா, ஓ இவர் திருவிக்கிரமனா வளர்ந்துட்டு இடது திருவடி மேல் லோகத்துக்கு போச்சு. அப்ப பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தை எட்டித்து பிரம்மாவுக்கு அழையா விருந்தாளியா திருவடி வந்தது. அவர் கூப்பிடவே இல்லையே, தானே திருவடி அவர் வீட்டு கதவை தட்டித்து மனம் உருகி போய் தர்ம தேவத்தை தீர்த்தமா வந்தா கமண்டலத்திலிருந்து பெருமானுடைய திருவடி கட்டவரலை கழுவினார். தத் பாதாப்ஜே பிரஜாதா சுரசரி தபவத் பிராக் சதுர்தா ததஸ்தாசு. கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அப்ப அந்த தீர்த்தம் பட்டு ஆகாசத்திலேருந்து கங்கை தாயாக ஓடி வந்தாள். அவ ஓடி கீழ்லோகத்துக்கு வந்துதான் கங்கா கங்கான்னு சொல்றோம். அப்ப திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கை அங்கிருந்து கீழ் நோக்கி வந்தாள். பிரவகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ கீழே வந்தவ பூமியை தொடரணும் இல்லையோ. இந்த பெருமாள் கையில பட்ட தீர்த்தம் பூமியில படைச்சே பக்கத்துல கங்கையும் பூமியில போட்டுவிட்டான். அது எப்படி சுவாமி, நடுவுல வளர்ந்துருக்கணும், மேல போனோம், அவர் கழுவணும், அப்புறம் அத்தனை வேகம் கண்ணிமைக்கிற பொழுதுல நடந்து விட்டான். இந்த தீர்த்தம் கீழே விடறதுக்குள்ள ஆகாசத்திலேருந்து கங்கை கீழே வந்திருக்கணும்னால் எவ்வளவு கடுக வேகமாக வளர்ந்திருக்க வேண்டும். அத்தனை வேகமா ஓலகத்தை எல்லாம் அளந்து முடித்தவர். அந்த உயர்த்தியத்தான் சொல்றார் பிராம்சுகு, ஏற்றமுடையவன். இதற்கு அபதான
டிண்டிம அபிப்பிராயேன வேதஹா வததி. இது இந்த அபதானத்தினுடைய பெருமை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் வேதம். இதம் விஷ்ணுர் விசக்கிரமே திரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே த்ரீணிபதா விசக்கிரமே விஷ்ணுர் கோபா அதாப்யா. 3 அடி மண் கொண்டளந்தான், 2 அடியாலே முடித்தான், ஓரடி எங்கே வைக்கான்னு கேட்டு பாதாளத்தில் சிறை வைத்தான். ஒன்மிதியில் புனதுருவி ஒருகால் நிற்ப, ஒரு காலும் காமரசீர் அவனுள்ள தென்மதியும் கடந்து அண்டமீது போகி மேலை தன்மதியின் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்குன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஒரு திருவடி போரித்து கீழோகத்தளத்தை கிட்டுக்கிடுன்னு நட்சத்திர மண்டலத்தளவுக்கு போச்சா, சிம்சுமார பத்கரத்தை தாண்டி அண்டபித்தி அளவுக்கு போய் மேல் லோகத்தை எல்லாம் அளந்து சத்தியலோகத்தளவுக்கு சென்றது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு ஆண்டாள் போஷன். ஓங்கினான், ரொம்ப வேகமா ஓங்கினார், உலகத்தை எல்லாம் அளந்தார். உத்தமன் எதனால் உத்தமன்னு கொண்டாடுறாள்னால், தான் குறைஞ்சாலும் சரி, குள்ளமானாலும் சரி, தான் கையேந்திரவனா போனாலும் சரி, ஆனா தன் சிஷ்யன் காரியத்தை நடத்தணும். இந்த எண்ணம் யாருக்கு வரும்? தன்னை குறைச்சின்றாலும் சரி. இவர் நித்திய கிரகஸ்தர், ஆனா பிரம்மச்சாரியா போறார். இவர் கொடுத்தே பழக்கப்பட்டவர், ஆனா கையேந்திரவரா போயிட்டு இருக்கார். இதனால் தான் உத்தமன் ஆண்டாள் பாடினாள். 155வது திருநாமம் முற்றிற்று. அடுத்து 156வது திருநாமம் அமோகா. மோகம் வீணாவது, அமோகம் வீணாகாதவர். ந அஸ்ய வியர்த்தா அஸ்தீதி அமோகா. இவருக்கு எந்த விதத்திலும் எதுவும் வியர்த்தமாகவே ஆகாது, எல்லாம் சார்த்தமாகும். ஒவ்வொரு இடத்திலையும் சார்த்தமாயிடுச்சு பாருங்க. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற நிவந்த நீழ்முடிய நன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன்னு திருப்பாணாழ்வாருடைய போஷனம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே சமயத்திலே நீங்க இந்த ஒரு கல்லில் 2 மாங்காய்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க. இங்க எத்தனை பாருங்க. இப்போ ஆழ்வார்களுக்கெல்லாம் பெருமான சேவிக்கணும்னு ஆசை. அவர்களுக்காக வாமனமூர்த்தியா திருவிக்கிரமூர்த்தியா சேவை சாதிச்சுட்டார். அப்ப அவர்களுக்கு பலம் கிடைச்சு கொடுத்தா. இந்திரனுக்கு நாடு திரும்பி கிடக்கணும்னு ஆசை, அவனுக்கு நாட்டை திருப்பி கொடுத்துட்டார், அவனுடைய பலம் கிடைச்சு கொடுத்தா. மகாபலிக்கு பகவானுக்கே நான் கொடுத்தவன்னு பேர் வாங்கணும்னு ஆசை, அவனுக்கு அந்த பேரையும் கொடுத்துட்டாரா. அப்ப ஒரே சமயத்துல எல்லா சங்கல்பத்தையும் முடிச்சுட்டாரோ இல்லையோ. வந்த உள்ளத்தனாய் மகாபலிக்கு காரியத்தை நடத்திவிட்டார், இந்திரனுக்கு காரியத்தை நடத்திவிட்டார், வேதத்துக்கு நன்னா பாடுறதுக்கு இப்போ ஒரு பெரிய திருவிக்கிரம அவதாரம் கிடைச்சுடுத்து, அதனுடைய காரியத்தை நடத்திவிட்டார். ரிஷிகளுக்கெல்லாம் இதிகாச புராணத்துக்கு விஷயம் கொடுத்துட்டார், பக்தர்களுக்கு பத்துவதற்கு திருவிக்கிரமனுடைய திருவடியை கொடுத்துட்டார், ஆழ்வார்களுக்கு நம்ம தலையில பெருமாள் திருவடியை வச்சுட்டாங்கிற திருப்தியை கொடுத்துட்டார். இது இத்தனை ஒரே சமயத்துல பண்ணாரு இல்லையோ. அப்ப மோகமாய் வீணாகாத சங்கல்பத்தை உடையவன் அமோகா. வாட்டமில் புகழ் வாமனன்னு பாசுரம். பகவான் வாமனமூர்த்தி வாட்டமா சின்ன வடிவத்தோட வந்ததாப்பல இருக்கும் இல்லையோ. இல்ல, வாட்டமில் புகழ் வாமனன். இவருடைய புகழுக்கு எந்த வாட்டமும் இல்லை, இவரே வளர்ந்திருக்கார். அப்ப இவர் புகழ் மட்டும் வாழிட போறதா? நமே பக்தா பிரணஷ்யத்தின்னு கண்ணன் சொல்றார். எனக்குன்னு ஒரு பக்தன் இருந்தால் அவனுக்கு எந்த வாட்டமும் வராதபடிக்கு நான் வளருகிறேன். பகவத் பக்தன், வாமன பக்தன், கிருஷ்ண பக்தன், ராம பக்தன் இருக்கிறோம்னால் அவர்களை ஒரு நாளும் கைவிட்டு விடாதவர், தன் சங்கல்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுபவர். அனுகிரகஞ்சாபி பலேகே அனுத்தமம் சகார யச்சேந்திர பதோபமம் க்ஷணாது. இந்திரனுக்கு நல்லது பண்ணிட்டு, மகாபலிக்கும் நல்லது செய்து, ஆழ்வாராச்சாரியர்கள் வேதத்துக்கெல்லாம் நல்லது செய்து, அனைத்தையும் செய்து விட்டபடியால் அமோகா. ராம பாணம் அமோகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ராமன் ஒரு பாணத்தை விட்டார்னா வீணாகுமா? அது தன் காரியத்தை முடிச்சுட்டு தான் திரும்பி வரும். அதே போலத்தான் வாமனமூர்த்தியும் அமோகமா தன்னுடைய செயல்களை முடித்தார். வாமனன் ஆழ்வார் பாசுரத்துல சாதிக்க சேவே கங்கா தீர்த்தம் பெருமாள் திருவடியில பட்டு சொல்லியோ, அதுதானே இப்ப கீழே விழுந்திருக்கு. இந்த தீர்த்தமே தான் மேல போயிருக்கு. இப்போ கங்கா தீர்த்தத்தை திருவடியை கழுவினார், அந்த தீர்த்தம் தான் இப்ப கீழே வந்திருக்கு. கீழே வந்ததே தான் ஆகாசத்திலையும் ஓடுறது. கங்கைக்கு திரிபதகான்னு பேர் உண்டு. திரிபதகான்னா 3 இடத்துல ஓடுபவள். ஆகாசத்துல ஓடுபவளாம், நடுவுல ஓடுபவளாம், பூமியில ஓடுபவளாம். அப்ப பெருமான் கீழே இருக்கிறார், இந்த திருவிக்கிரமனுடைய திருவடி தான் மேல போயிருக்கு. அங்கைக்கு இங்கைக்கு மாறி மாறி வருமா. இதே தீர்த்தம் தான் மேல போறதான், அதே தீர்த்தம் தான் கீழே வருதான். அப்ப தொடங்கிற இடத்திலேயே கங்கை போய் திருவடிகளில் சேர்ந்து விட்டாள். அப்படி அமோகமாக உள்ளவர். முதலாழ்வார்கள் 3 பேர் இல்லையோ, அவ 3 பேர் இந்த திருவிக்கிரமனைத்தான் திருக்கோவலூர்ல சேவித்தார். அப்ப திருக்கோவலூர் பெருமாள் திருவிக்கிரமனுக்கு என்ன அமோகம்னால் 4000 பாசுரங்களையும் பிறக்க வச்சுட்டாரோ இல்லையோ. அதுல முதல் ஆழ்வார்து பொய்கை ஆழ்வார் பாசுரம், அதுல இருந்து பிறந்துதான் 4000. அப்ப வீணாகாத சங்கல்பம். எங்கேயோ யாருக்கோ திருவிக்கிரமாவதாரம் பண்ணிட்டு
அதை வச்சு இன்னைக்கு நமக்காக வேதத்தை தமிழாக்கி 4000 பாட்டை கொடுக்கணும்னால் இது எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம்? அது நடந்தது கிருத்தயுகத்திலே. ஆழ்வார்கள் திருக்கோவலூருக்கு போய் பாட ஆரம்பிச்சது துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே. கிருத்தயுகத்துல திட்டம் போடுவாரா சுவாமி துவாபர யுகத்துல ஒரு காரியம் நடக்கும்? ஆனா அப்படி செஞ்சிருக்காரோ இல்லையோ? அமோகா. அப்பதான் தன்னுடைய சங்கல்பம் வீணாதாத சக்தி படைத்தவர். அத்தோட 156வது திருநாமம் முற்று பெற்றது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 123 146 வரை ஆச்சரியமா பார்த்தோம். 24 திருநாமங்கள் திருப்பார்க்கடல் வியூகத்துக்காக. அடுத்து 147 வரிசையா விபவாவதாரத்தை பத்தி சொல்லிட்டு வரார். அதுல வாமனமூர்த்தியினுடைய அவதாரத்தில் உள்ளோம். இப்ப பார்க்க வேண்டியது 157வது திருநாமம் சுச்சிஹி. சுச்சிஹி தீர்த்தன், ரொம்ப தூய்மையானவன். ருச்சின்னு சொன்னா சுவையா இருக்குன்னு அர்த்தம், சுச்சின்னு சொன்னா தூய்மையா இருக்குன்னு அர்த்தம். நேத்தே சொன்னேன் ரெண்டும் பொருந்தாதுன்னு. எதெல்லாம் ருச்சியா இருக்கோ அதெல்லாம் தூய்மையா இருக்குமா தெரியாது. எது ரொம்ப ஆச்சாரமா பண்ணப்பட்டிருக்கோ, கொடியில உணர்த்தி வேட்டி எடுத்து புடவை எடுத்து கட்டிண்டு தலையில கூட துவட்டாம தளிகை பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப உப்பு குறைவா சக்கரை குறைவா கூட இருக்கலாம், ருச்சியா இருக்குமா தெரியாது. நாம ஏதோ வேட்டி கொடி புடவை எடுத்துனோங்கிறதுக்காக பண்டம் நன்னா இருக்குமா? அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. ஆனா பெருமாள் நன்னா அமுது செய்வர். ஒரு பொருள் எப்ப தூய்மையாறுதுன்னால் பகவான் அமுது செய்தால், எப்ப இனிமையாகிறது அதே பகவான் அமுது செய்தால், அவருக்கு அதை கண்டொருளை பண்ணிட்டோம்னா தூய்மையாவும் ஆயிடுறது, இனிமையாவும் ஆயிட போறது. இப்ப பகவானை பத்தி குள்ளமானவன் உயரமானவர்னு சொல்லிட்டு வந்தாரே. சுச்சிகின்னு சொன்னால் ஈதிருக் உபகாரேஷு பிரத்யுபகார நிரபேட்சத்வாது சுச்சிகி. இத்தனை பெரிய உபகாரம் இந்திரனுக்கு பண்ணாரோ இல்லையோ, அதுல என்ன தூய்மை? எத்தனையோ பேர் உபகாரம் பண்றாளே, பண்ணுவா. ஆனா அதெல்லாம் தூய்மை இல்லாத உபகாரம். நம்ம கூட பெருமாளுக்கு சரி இன்னைக்கு புஷ்பம் சமர்ப்பிப்போம், இன்னைக்கு சக்கர பொங்கல் சமர்ப்பிக்கலாம், லட்டு தளிக விடலாம், இன்னைக்கு நாம இந்த உற்சவத்தை பண்றோம், உபயக்காராளா இருக்கும், பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு பதிலுக்கு எதுவோ எதிர்பார்ப்போம் இல்லையோ. உற்சவம் முடிஞ்சுட்டு எல்லாம் கோவில சாத்த போற சமயம் உபயக்காரர் மட்டும் மூலையில நிக்கிறார், தயங்கி தயங்கி நின்னார். அர்ச்சகர் கேட்டார், முடிஞ்சு போயிடுத்தே, நாங்கெல்லாம் கோவில சாத்தணும், இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்கீர்னா? இன்னைக்கு நான் 1,00,000 ரூபாய்க்கு கைங்கரியம் பண்ணிருக்கேன், ஒரு 10 நாள்ல 1 கோடிக்கு ஒரு பெரிய தொழில் வர்றதா இருக்கு, அதுக்கு கையெழுத்து போடுறதா இருக்கேன், உங்க பெருமாள் பண்ணிடுவாரோ இல்லையோ என்று கேட்டா அதுக்கு இருக்கிற தூய்மை போயிடுத்துங்கிறார். அது தூய்மையாவே இருக்காது. என்ன பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்கிறானோ இல்லையோ. இவன் உன்னை பண்ணிட்டு நான் உனக்கு இதை கொடுக்கிறேன், நீ எனக்கு என்ன கொடுக்குற, பதிலுக்கு என்ன கொடுக்கிறேன்னு கேட்டால் அதுக்கு இருக்கிற தூய்மை படுத்து. ஆனா பெருமான் எப்படி பண்றார்? இது நம்முடைய லட்சணம் சொல்லியிருக்காரு இப்போ. ஆனா பகவானுடைய லட்சணம் எப்படின்னால், தன்னுடைய சிஷ்யன் இந்திரன் கேட்டாங்கிறதுக்காக நாட்டம் மீட்டு கொடுத்துட்டார். கொடுத்தவர் சரி நாளைக்கு ஏதான இவன் நமக்கு நல்லது பண்ண மாட்டானா, அல்லது நான் இந்திரனுக்கு நல்லது பண்ணிருக்கேனே அவன் திரும்ப நமக்கு ஏதானு பண்ணுவான்னு எதிர்பார்ப்பரோ? எதிர்பார்க்காதது மட்டுமில்லை, இவன் நேர் எதிர விரோதிக்க போறான்னு தெரியுங்கிறார். அப்படி கூட நடக்குமா? இந்திரனுக்கு இத்தனை நல்லது பண்ணாரேன்னு இது எந்த அவதாரம்? வாமன அவதாரமா? அடுத்து துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம் வந்து சொல்லியோ, இவன் தான் 7 நாள் மழையா கொட்டி கோவர்தனத்தையே தூக்க வச்சான். இதே இந்திரன் கண்ணனிடத்துல அபச்சாரப்பட்டிருக்கானே, அப்ப நாளைக்கு அபச்சாரப்பட போறவனுக்கா இன்னைக்கு உபகாரம்? அதுதான் பகவானுடைய தூய்மைங்கிறார். இவன் நாளைக்கு அபச்சாரமே படட்டும், உபகாரமே பண்ணாம இருக்கட்டும், ஆனா நான் என் குழந்தைக்காக பண்ண போறேன். அப்படித்தானே தாய் பண்ண போறா. ஒரு தாயார் தன் குழந்தைக்கு பால் ஊட்டியிருக்கா, சீராட்டி இருக்கா, வளர்த்திருக்காள்னால் நாளைக்கு இந்த குழந்தை நன்னா வச்சு காப்பாத்த போறதுங்கிற நம்பிக்கையோடையா? காப்பாத்தாதுன்னு தெரிஞ்சு நம்பிக்கையோட எல்லாம் இல்ல, இப்ப இது வச்சே காப்பாத்த போறது இல்லைன்னு தெரியறது அவளுக்கு. இருந்தாலும் பண்றாளோ இல்லையோனால் 50 வருஷ சம்பந்தம் இருக்கிற தாயாரே இத்தனை பண்ணுவள்னா அப்ப பகவான் அனாதிகால சம்பந்தம், இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, அவருக்கு நமக்கும் ஒழிக்க முடியாத சம்பந்தம், கர்மாதீனமே இல்லை, கிருபாதீனமான குடல் துவக்கு. அதைத்தான் சுச்சிகின்னு சொல்றார். எக்காரணம் கொண்டும் பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்க மாட்டார். அபகாரமே பண்ணாலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்திரனுக்காக விருத்தராசுரனை இந்திரனே கொன்னுட்டார். நரகாசுரன் அதித்தி தேவியினுடைய குண்டலங்கள் கையில பிடிச்சுக்கிற கொடை இதெல்லாத்தையும் நரகாசுரன் எடுத்துன்னு போயிட்டான். அவனுக்கு பௌமாசுரன் மற்றொரு பேர் உண்டு. அதுக்காக பெருமாள் கருட வாகனத்துல ஏறிண்டு போய் நரகாசுரனை அழிச்சுட்டார். அப்ப சத்யபாம கூட வந்திருந்தா. தேவலோகத்துல பாரிஜாத்த புஷ்பம் ஆச்சரியமா இருந்தது. அதை பார்த்துட்டு இது துவாரகைக்கு வந்தா நன்னா இருக்குமேன்னு சத்யபாம கேட்டா. கண்ணன் இந்திரனிடத்துல கேட்டார். அவன் உடனே சிலிர்த்து கொண்டு அத்தனை ஆணவத்தோட தேவலோக புஷ்பம் எல்லாம் மனித லோகத்துக்கு அனுப்ப முடியாது, நீங்கள்லாம் தாழ்ந்தவர்கள், இது தேவலோகம் விட்டார். கண்ணன் பார்த்தார், இவனுக்கா நம்ம இத்தனை பண்ணிருக்கோம்? ஏதோ சரி திரிவிக்ரமாவதாரம் கிருத்தயுகத்துல நடந்திருக்கு, ஒருவேளை யுகம் ரொம்ப போயிடுத்து மறந்து போயிட்டான்னு கூட விட்டுடுவேன்.
இப்பதான் நரகாசுரனை கொண்டு வந்திருக்கேன் இவனுக்காக. இப்ப அந்த பண்ண கை ஈரம் கூட வளரல, அதற்குள்ள இவன் புரியாம நடந்துக்கிறார். என்னால் மட்டேறு நீழ்ச்சோலை கற்பகத்தை ஆருக்காக பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து நட்டார். திருநறையூர் நம்பிய பத்தி 100 பாசுரங்கள் திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார். வண்துவர நட்டான நாடி நரையூரில் கண்டேனேன்னு பாசுரங்கள் திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார். அந்த சரித்திரம் இதான். இப்போ ஆக இவர்கள்லாம் ஒரு நாளும் திரும்ப உபகாரம் பண்ண போறதே இல்லை, பிரதிக்கு அபகாரம் தான் பண்ண போறார். ஆனா அது தெரிந்து பெருமாள் உபகாரம் பண்றாரோ இல்லையோ, அந்த தூய்மையைத்தான் கூறுகிறார். தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டுன்னு போச்சன. தீர்த்தன் புனிதன், சுச்சிஹி ரொம்ப புனிதமானவர், தூய்மையானவர், பதிலுக்கு எத்தையும் எதிர்பார்க்க மாட்டார். அமோகா சுச்சிஹி. இனிமே 158வது திருநாமம் ஊர்ஜிதா. ஊர்ஜிதா, ஊர்ஜா, ஊர்ஜான சக்தி. ஊர்ஜா மந்திரின்னு சொல்ற பாருங்க, அப்படின்னா சக்தி. மின்சார மந்திரிக்கு ஊர்ஜா மந்திரின்னு சொல்லுவா. ஊர்ஜான சக்தி, இவருக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. நமுச்சி பிரபிருதி பரிபந்தி வதபந்தனாத் பலம் ஊர்ஜாஸ்ய சஞ்சாதேதி ஊர்ஜிதா. இவருக்கு என்ன சக்தி காட்டினார்னா, அளந்த சக்தி மட்டும் இல்லை. திருவிக்கிரமனா உலகத்தை தாவி அளந்துட்டார், மொத்த லோகமா அளந்த எடுத்து நிற்கிறார். அப்போது மகாபலியினுடைய மகன் நமுச்சின்னு பேரவனுக்கு, அவன் ஒரு அசுரன், அவன் வந்து எதிர்க்கிறான். என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டளவாய். இது என்ன ரொம்ப ஏமாத்து வேலையா இருக்கு. இப்போ சின்ன காலை காட்டினே, அந்த காலால தானே 3 அடி எங்க அப்பா கொடுத்தார், அப்ப அதை வச்சுட்டே தானே அளந்திருக்கணும். நீ என்ன இவ்வளவு பெரிய காலால் அளந்திருக்கே. என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டளவாய். முன்னாடி எந்த திருவடியோட வந்தையோ அதை வச்சுட்டே அள. பெருமான் அவனுக்கு பதில் சொல்லும் போது, அப்படி தப்பா பேசக்கூடாது. ஒரு சிலர் வேகமா வளருவா, அவா உடம்பு வாகு. ஒரு சிலர் மெதுவா வளருவா, அவா உடம்பு வாகு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பதரிகாசிரமத்துல ஒருத்தரை பார்த்திருப்போம். இப்ப முந்தா நாள் அவரை எங்கேயோ பக்கத்துல அனந்த பத்மநாபனை சேவிக்கச்சே பார்த்தோம். சாமி அப்படியே இருக்கிற சாமி, ஒரு துளி மாறல. அன்னைக்கு என்ன உயரமோ அன்னைக்கு என்ன பருமனோ அப்படியே. அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லாமல்ங்கிற மூல்யம், அத போல சுவாமி அப்படியே இருப்பார். இன்னொருத்தரை இப்பதான் 4 மாசத்துக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தோம், சீர்காழிக்கு போறச்சே பார்த்தோம். பார்த்தா இங்க வந்து பார்த்திருக்குது, அவரா கொஞ்சம் இன்னும் பெரிய இடம் வேணும் போல் இருக்கே அப்படிங்கிறப்பல வளர்ந்துட்டார். அவரைத்தான் சீர்காழியில பார்த்தோம். அப்ப வாமனனா இருந்தார், இப்ப திருவிக்கிரமன் ஆயிட்டாரான்னா என்ன சுவாமி இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டீர். உடம்பு வாகு, நமக்கு என்ன தெரியறேங்கிறது. சில பேருக்கு எத்தனை சாப்பிட்டாலும் உடம்பு வளர்றதே இல்லை. சில பேர் ஒண்ணுமே சாப்பிடாட்டா கூட உடற்பயிற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு, அவாவா உடம்பு வாகு. இப்படி நமுச்சி ஆக்ஷேபித்த உடனே சட்டுன்னு அவனை தள்ளுட்டார். இந்த ஆக்ஷேபம் எல்லாம் செல்லுபடி ஆகாது, எடுபடாது. என் திருமேனி வாகு கிடுகிடுன்னு வளர்ற வாகு. என்னிது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டளவா என்ன நமுச்சியை வானில் சுழற்றினான். இதே போல நமுச்சி வானத்தில் இப்படி போறாப்புலே, பக்கத்துல அசுரர்கள்லாம் தூக்கி போடுறாப்புலே, ஒரு காலால மகாபலியினுடைய தலையை அழுத்தின் இருக்காப்புலே. திருக்கோவலூருக்கு போனா இந்த மொத்த சேவையும் பெருமாள்கிட்டே சேவிச்சுக்கலாம். அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமான சேவை. இப்ப சமீபத்திலே முழு வர்ண கலாபமும் புதுசா பழான்னு பெருமானுக்கு ஏற்பட்டு சம்பரோக்ஷணமாகி சேவிக்கிறதுக்கே அத்தியுதமா இருக்கார். தேகலீச ஸ்தோத்திரம்னு வேதாந்த தேசிகன் பாடியிருக்கார். பண்ணா தட்டேஷு சுபகஸ்த ரசோபகுஸ்தேன்னு சாதிக்கிறார். பண்ணா நதிங்கிறது பெண்ணையாறு, கிருஷ்ணபத்ரான்னு நதிக்கு பேர். பெண்ணையாற்றங்கரையில தான் திருக்கோவலூர்ல பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். இடைகழியில் ஆயன் மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமமே, அந்த ஆசிரமத்தினுடைய ரேழி தான் இன்னைக்கு இருக்கிற கர்ப்பகிரகமே. அந்த ரேழியிலேயே தான் பெருமாள் தோற்றி இருக்காராம். அந்த கர்ப்பகிரகத்திலேயே தான் இன்னைக்கு எழுந்துள்ளி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசன். பொய்கியாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் கூடி முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி 3ம் பாடியிருக்கார். கண்ணன்னு சொல்லுவார்கள், திரிவிக்கிரமன்னு சொல்லுவார்கள். அதை வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். 3 பேரும் 3 பல்லு சக்கர மாட்டோம். கரும்பு சாறு சாப்பிடறதுக்காக போனா கடற்கரையோரம் போனா ஒரு யந்திரம் வச்சிருக்கான் பாருங்க, அதுல 3 சக்கரை சுத்தும். நம்ம கரும்பை குறுக்க கொடுத்துட்டா கரும்பு சாரா கிடைச்சிட்டும், சக்கையா கரும்பு போய் விழுந்துரும். இந்த 3 சக்கரம் தான் முதலாழ்வார்கள் 3வராம். பொய்கியாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதுக்கு குறுக்க கொடுத்த கரும்பு தான் கண்ணனா. கண்ணன்கிற கரும்பு உள்ள போய் 3 ஆழ்வார்கள் அவரை நன்னா பிழிஞ்சு முதல் திருவந்தாதி 100 பாட்டு, 2ஆம் திருவந்தாதி 3 பாட்டு. அதுதான் பழரசம். இப்போ கரும்பு ரசம் வேணுமோ இல்லையோ, கருப்பஞ்சாறு அதுதான். அப்ப கரும்பு எங்க என்ன, கண்ணன் சக்கையா மூலையில் இருக்கார் பாருங்க, அவரை காணவே காணும். இப்போ கண்ணனை பிழிஞ்சு எடுத்து முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி கொடுத்து இது இத்தனையும் திருக்கோவலூர் தான் நடந்ததுன்னு தேகலீச ஸ்தோத்திரத்திலே சுவாமி ரொம்ப ஆச்சரியமா பாசியிருக்கார். ஆக இடைகழியில் ஆயன்
திருவிக்கிரம பெருமான் என்ன சக்தியோடு இருந்தார்? நமுச்சியை வானில் சுழற்சி அடித்தார். மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றினார். 158வது திருநாமம் முற்று பெற்றது. 159வது திருநாமம் அதீந்திரஹ. உபேந்திரஹ, வாமனஹ, பிராம்சுஹு, அமோகஹ, சுச்சிஹி, ஊர்ஜிதஹ, அதீந்திரஹ. இதெல்லாம் பிறப்பாலே இந்திரனுக்கு தம்பியா இருந்தாரே தவிர அவருடைய செயல்பாடுகளாலே இந்திரனை தாண்டி இருந்தவர். அதீன சொன்னா அதிக்கிரமித்தவர், தாண்டியவர்னு அர்த்தம். எதை தாண்டி இருக்கார்? இந்திரனுக்கு இருக்கிற குணமா இருக்கு. இந்திரன் நேத்திக்கு நல்லது பண்ணா இன்னைக்கு தப்பா திருப்பி பண்ணி விடுறானே, அப்படி இல்லை, எப்போதும் நற்குணம். அதீந்திரஹா இந்திர அனுஜத்வேபி ஐஸ்வர்யேன அபதானேன தம் அதிக்கிராந்தஹ. அதீந்திரஹ தனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தாலும் தான் செஞ்சிருக்கிற சேட்டித்தத்தாலும் அந்த இந்திரனை வெகு தூரத்துக்கு தாண்டி நிற்கிறவர். இந்திரனுக்கு இருக்கிற சேட்டித்தம் என்ன? எங்கெங்கோ யாரிடத்திலேயோ சாபம் வாங்கினதுதான் அவர் பண்ணது. சொத்து எதான்னு இருக்கோ, சின்ன சொத்து, 3 லோகத்து சொத்து. பிரம்மாவுக்கு பகல் முடிஞ்சு போயிடுத்துன்னா இந்திரனுக்கு நாளே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்திரனுக்கு பதவி காலம் உண்டு. யாருக்கும் இப்ப 3 வருஷம் பதவி, 5 வருஷம் பதவி, 10 வருஷம் பதவி எல்லாம் சொல்லலாம் இல்லையோ, கொஞ்சம் அதிகம். இந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ கொஞ்சம் அதிகம். என்ன பதவி இருக்கலாம்? ஒரு 1000 சதுர்யுகம். இதுதான் அவர் பதவி காலம். ஒரு சதுர்யுகம் 43,20,000 வருஷம். 1000ஆல பெருக்கிங்க, அத்தனை 1000 வருஷம் இந்திரனுக்கு பதவி காலம். ஆனா அந்த பதவி காலத்தை அல்பத்திலும் அல்பம்ங்கிறா. ஏன்னா அதை விட பிரம்மாவுக்கே ரொம்ப வசந்த பதவி காலம். எல்லாத்த விட வைகுந்தத்துல கால வித்தியாசம் கிடையவே கிடையாது. ந கால தத்திரவை பிரபுகுன்னுட்டு. அதனால அவரே சின்ன சக்தி படைத்தவர். அந்த சக்தி படைத்தவரை பெருமான் தாண்டியது ஒன்னும் வியப்பே இல்லையே. இந்திரன் பகவானை அண்டி பிழைத்தவன் இருந்தாலும் அவனும் அவனுக்கு உபகாரம் பண்ணாமல் அபகாரம் செய்தான். திருமால், நான்முகன், செஞ்சடையான் என்னிவர்கள் எம் பெருமான் தன்மையை யார் அறிவார்னு ஆழ்வார் பாசுறார். நான்முகன், செஞ்சடையான் போன்றவர்கள் பகவானுடைய தன்மையை பெருமையை யாருதான் தெரிஞ்சுக்க போறா? அவிதித விபவாயன்னு மந்திரமா திருவிக்கிரமாவதாரத்துக்கு அர்ச்சனை பண்ணுவாள் இல்லையோ, அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணச்சே சாஸ்திரநாம அர்ச்சனை, சதநாமாவளி, அப்படி அர்ச்சனை பண்ணும் போது இது ஒரு திருநாமம். அவிதித விபவாய. விபவம் பிரபாவம் இருக்கிறவர், விதித்த அறியப்பட்ட பிரபாவம். அவிதித்த அவருடைய பிரபாவத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. அவிதித விபவாய, அவிதித பிரபவாய. அதைத்தான் இந்த இடத்துல அதீந்திரஹ. இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தாலும் தன்னுடைய செயல்பாடுகளாலே இந்திரனும் ரொம்ப தூரம் தாண்டி இருக்கிறவர். ஆழ்வாரே சாதிக்கிறார், இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதலாமவன். இந்திரனா இருந்தாலும் அவனுக்கு தலைவனா தேவர்கள் அத்தனை பேரையும் படைக்கக்கூடிய பிரம்மாவாகவே இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் பகவான் தான் தலைவராக இருக்கிறார். அதீந்திரஹ 159வது திருநாமம் முற்று பெற்றது. அதீந்திரன் அதிவாய் விந்திர கர்மாணம். இந்திரனுடைய கர்மம் என்னவோ அதை தாண்டி இருக்கிற கர்ம வாமனமூர்த்தியை பத்தி சொன்னார். அடுத்து 160வது திருநாமம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 160வது திருநாமம் சங்கிரஹ. கிரகிக்க கூடியவர். சங்கிரஹ நன்னா கிரகிச்சுள்ளாம். இவரை எப்படி கிரகிக்கலாம் சொல்றார். அத பக்தைஹி அயத்னேன சங்கிருஹ்யத இது சங்கிரஹ. பக்தர்களாலே ரொம்ப சிரமப்படாமல், ரொம்ப பிரயத்தனப்பட்டு சிரமப்படாமல் அடைந்து விடலாம். அப்படி உண்டா? இப்பதானே சொன்னோம், எவ்வளவுன்னே தெரியாத அளவுக்கு பெருமான் அவ்வளவு உயரத்துல அளக்கிறார்னு வேற சொன்னமே. அவர் அப்படி சங்கிரகித்து தெரிஞ்சிட முடியுமானால் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே தன் வடிவத்தையே மாத்தின் இருக்கார். இப்போ வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது பிக்ஷோசிதம் பிரகடயன்னு பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாகான்னு சாதிக்கிறார். பெருமாள் ஒரு மாந்தோல் மரபுரியை எடுத்தாராம். நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். பிரம்மச்சாரியா போகிறார். பிராட்டி தன்னுடைய திருமார்பல எழுந்துருளிருக்காளோ இல்லையோ, அவளை மறைச்சாகனமே. இப்போ பிரார்த்திக்கிறார், நான் பிரம்மச்சாரியா போயிட்டு இருக்கேன், ஆனா நீரோ திருமார்பல் இருக்கீர். பார்த்தா 4 பேர் 4 விதமா சொல்லுவா, கேள்வி வரும். அதனால நீர் ஒரு 10 நாள் பிறந்தகத்துக்கு போயிட்டு வரும். நீர் போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் பிரம்மச்சாரியா போய் என்னுடைய செயல்களை எல்லாம் முடிச்சுன்னு வந்துடுறேன். தாயார் சட்டன்னு பதில் கூறினார். நீர் சன்னியாசியா போனா கூட நான் இறங்குறதா இல்லை, நீர் ஆரவனா போ, நம்ம இடம் இது. அகலகில்லேன் இறையுமென்ன அலர்மேல் மங்க உரமார்பா நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வேச்ச மானுஷி. விட்டு பிரியாதவள் இல்லையோ. இந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஷர்த சீலாதி அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம்
பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே. பகவத் ராமானுஜர் கத்தியத்திரயத்தினுடைய தொடக்கம் சரணாகதி கத்தியம். அதுல ஸ்ரீரங்கநாச்சியார் இடத்துல முதல்ல சரணாதி பண்ணிட்டு அப்புறம் திருவரங்கநாதன் இடத்துல பண்றார். அப்ப சொல்றார் நித்யானபாயினீம் நிரவத்யாம். அபாயம் பிரிவு, அனபாயம் பிரிவின்மை. நித்யானபாயினி எப்போதும் பிரியாமல் இருக்குபவள், எப்போதும் திருமார்பவிட்டு பிரியாமல் இருக்கிறவளை பிரிய சொன்னா. அதனால அவ பிரிய மாட்டேன்னுட்டா. சரி நாம தான் மறைச்சுக்கணும்னுட்டு ஒரு மாந்தோலை எடுத்து பெருமாள் இப்படி மூடிக்கிறதுக்கு போனாராம். பிரம்மச்சாரி மாந்தோல் மூடிக்கணும்னு காரணம் சொல்லிவிடலாம் இல்லையா? அதனால மாந்தோல் எடுத்து மூடிக்கு போனா தாயார் தடுத்தா. எதுக்காக என்ன மூடுறீர்னுட்டு. தேவரீர் எழுந்துருளி இருக்கிற இடம் அந்தப்புறம் தானே, அந்தப்புறத்துக்கு திரை போடாத இருக்கலாமா? 4 பேர் பார்க்கலாமோ? அதுக்கு திரையாத்தான் மூடிட்டேன்னா அவளால பேச முடியல. அதனால மூடிட்டு பிரம்மச்சாரிக்கு பிரம்மச்சாரின்னு சொல்லிவிட்டார். இவ கட்டாட்சம் பட்டா மகாபலி இடத்துல இருந்து சொத்தை வாங்க முடியாது. அதனாலதான் இவ கட்டாட்சத்தையும் மறைக்கணுங்கிறதுக்காக அத்தையும் மூடினுட்டார். இது இப்ப ஒரே கல்லுல எத்தனை நடத்திட்டார் பாருங்க. நடத்தி புறப்படும் போது தன்னை தானே குறைய விட்டு கொண்டு குள்ளமான வடிவத்தோட பிரம்மச்சாரியாய் நீண்டவன் குறுக்கி கொண்டு நித்திய கிரகஸ்தன் பிரம்மச்சாரியாய் நாள் இதெல்லாம் நம்மால பார்க்க முடியறது. இது இத்தனை என்னங்கிறத நம்மால தெரிஞ்சுட முடியறது. அதத்தான் சங்கிரகாங்கிறார். பக்தர்களாலே சிரமப்படாமல் எளிதில் பிடிக்கத்தக்கவர். சங்கிரகம் சுருக்கம் அர்த்தம். எப்ப வாமனமூர்த்தியா இருக்காரோ சுருக்கமானவர். அளப்பதற்கு அரியவரா இருந்தா நம்மால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அளப்பதற்கு உரியவரா இருந்தா தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே சரித்திரம் சொல்லியிருக்கேன். அனந்த பத்மநாப சுவாமி திவாகர முனிவருக்கு எப்படி சேவை சாய்த்தார்? பெரிய இலுப்ப மரம் விழுந்து ஊர் முழுக்க 15 மைல் தூரத்துக்கு பெரிய திருமேனியோட தான் பிறந்தார். அப்ப திவாகரர் கேட்டிருக்கார், போ இவ்வளவு பெரிய எங்க திருவடி இருக்குன்னே தெரியல, எங்க முடி இருக்குன்னே தெரியல, நான் எப்படி ஒன்னு சேவிப்பேன்னா, உம்ம கையில எவ்வளவு பெரிய தண்டம் பிடிச்சிருக்கிறோ அந்த தண்டத்தளவு நீளத்துக்கு என்ன சுருக்கி கொடுக்கிறேன்னு சுருக்கின்றார். அதையே நம்ம இப்ப 3 வாசலால சேவிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா முதல்ல அவர் எவ்வளவு பெரியவரா கடந்திருப்பார்ப்போ. அவ்வளவு பெரியவரா இருந்தவர் சுருக்கின்றதே இங்க பார்த்தோம். சுருங்கி இருக்கிறவர் பெருகினதே அங்க பார்த்தோம். அதான திருவிக்கிரமாவதாரம். சுருங்கினவர் பெருகினது திருவிக்கிரமாவதாரம். பெருகி இருந்தவர் சுருங்கியனது அனந்த பத்மநாபனுடைய அவதாரம். ஆக மொத்தத்திலே இவருக்கு பெருகிறது முக்கியம் இல்லை, சுருங்கிறது முக்கியம் இல்லை, பக்தர்களுக்கு அனுகிரகிக்கிறது முக்கியம். அது வரைக்கும் ரொம்ப தெளிவா தெரிகிறது. அதத்தான் சங்கிரகா. பக்தர்கள் எளிதில் பெருமானை பற்றும்படிக்கு எழுந்துருளி இருக்கிறார். ஆழ்வாரே பாசுரத்தில் முதல் 10 3ஆம் திருவாய்மொழி ஆரம்பத்தில் சாதிக்கிறார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பிறர் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு உரனோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம். பத்துடை அடியவர்க்கு எளியவன். பக்தியோடு நாம பெருமான நெருங்கினோம்னால் அவர்களுக்கு ரொம்ப எளியவரா இருப்பாராம். பக்தி இல்லாம கிட்டக்க போனோம்னா அவர்களுக்கு அரியவரா இருக்காராம். பத்துடை அடியவர் கெளியவன். அந்த இடத்துல பத்துடை பக்தி இருக்கிறவாளுக்குன்னு சொல்றாரே, என்ன மாதிரி பக்தி? நம்மாழ்வார் அளவு பக்தியா, திருவங்கியாழ்வார் பக்தியா, இல்ல யாருடைய பக்தியா இருக்கும்னால் அந்த அளவு பக்தி எல்லாம் பகவான் எதிர்பார்க்கல. அவர்களுக்குத்தான் எளியவனா இருக்க போறேன்னா இவர் இருக்கவே முடியாது. அப்ப அப்படி சொல்ல வரல. இப்போ பின்ன பத்துடை அடியவனால் பகவான் சொல்லச்சே துவேஷிக்காத இருக்கான் பாருங்க. அத்வேஷமாத்திரம் பக்தி. கொஞ்சம் பெருமாள்னு சொன்ன முகத்தை திருப்பின்னு போல சுவாமி. வாசலோட போறோம், உள்ள வந்துட்டு போவான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். இதுக்கு மேல பக்தி எல்லாம் தெரியாது. அப்படியே கைய வீசின்னு போகாமல் முதல்ல என்ன மாறுதல் வரும்? வாசல் நின்னுண்டு செருப்பை போட்டுண்டு அப்படியே கை கூப்பிட்டு போவோம். ஒரு 2 வருஷம் அப்படியே ஓடும். அப்புறம் பக்தி கொஞ்சம் நன்னா உயர்ந்த நிலைக்கு வந்தா செருப்பை கழட்டிட்டு கையை கூப்பிட்டு போவோம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் உள்ள வரலான்னு வருவோம். அப்புறம் மெதுவா நித்தியம் வரலான்னு வர ஆரம்பிப்போம். அப்புறம் கேட்டு பத்மநாபனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வருவோம். படிப்படியா தானே முன்னேறணும். ஆனா அந்த கடைசி படிக்கு வந்தவனைத்தான் நான் அனுகிரகிப்பேன்னு அவர் சொல்றதில்லை. பத்துடை அடியவர் கெளியவன். சின்னவனா இருந்தா நான் அவனுக்கு காட்சியை கொடுக்க மாட்டேன். ரொம்ப பெரியவரா இருந்தா தான் காட்டுவேன்னா அப்ப சின்னவன் வரவே முடியாது. அவர் இப்ப பெரியவனுக்கு காட்டணும் கூட தேவையில்லை. பெருமாள் என்னமா இதை மாத்தி வச்சிருக்காருன்னா அதான் அவர்கிட்ட குழப்பமே. ரொம்ப எளியவர்களா இருக்கிறவர்களுக்கு நன்னா அனுகிரகம் விடுவார். நம்மாழ்வார் போல ராமானுஜர் போல சங்கரரை போல ஓஹோன்னு பக்தி இருக்க தன்னை காட்டவே மாட்டார். அவர்களை நன்னா அழவிட்டுடுவார், அவர்களுக்கு சிரமம் கொடுத்துடுவார். ஆனா நமக்கு ரொம்ப நன்னா இருக்காப்புல இருக்கும்னா ஏன்னால் அவ போமாட்டான்னு தெரியும். இவள்கிட்ட இனிமே விட்டாலும் விடாட்டாலும் காட்சி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இவ போமாட்டா. ஆனா இந்த வாசல்ல இருக்கிற பக்தம் மதில் மேல் பூனை.
என்ன இப்ப கொஞ்சம் நன்னா இருந்தோம்னா ஒழுங்கா உள்ள வருவோம், இல்லைன்னா வரவே மாட்டான். இந்த சாமர்த்தியமா பெருமாளை வந்துட்டு நடந்துக்கவே தான் அவருக்கு நிறைய கொடுக்குறாப்புல இருக்கும். இதுல பக்தியில கொஞ்சம் ஊறின வாளுக்கு பொறாமையா இருக்கும். நம்ம இவ்வளவு எல்லாம் பண்றோம், ஒண்ணும் இல்லை இப்போ, ஆனா அவருக்கு இருக்கேன்னா உண்மையை தெரிஞ்சுங்க அப்படின்னு தான் வருவோம். அதுக்காகத்தான் இந்த பாடவர் பண்ணிருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வேணும் இல்லையா அவருக்கு சங்கிரஹா, எளிதில் பெருமானை கிரகித்து விடலாம். 160வது திருநாமம் முற்றிற்று. ஆனா போடச்சே பக்தைஹி அயத்தனேங்கிறார். யாராருக்கோ இல்ல, பக்தர்களுக்கு எளிதில் கிரகிக்கலாம், அபக்தர்களுக்கு சுலபத்துல கிரகிக்க முடியாது. 161வது திருநாமம் சர்கஹா. சர்க்கம்னு சொன்னா படைப்பு சிருஷ்டின்னு அர்த்தம். இங்க சர்கஹான்னு சொன்னது எதையோ படைக்கிறத பத்தி பகவானை பத்தி சொல்லல, அது இருக்கவே இருக்கு. எல்லாத்தையும் படைக்கிறார் அவர் தான். படைத்தல் காரணம், அழிப்புக்கு காரணம், ரட்சணத்துக்கு காரணம், இப்படி மூன்றா தன்னையே வச்சுதான் வியூகத்துல பண்றாருங்கிறதெல்லாம் சரித்திரம் பார்த்துட்டோம். ஆனா இப்ப படைப்பு சர்க்கம்னு எதை சொல்றாருன்னா தன்னையே படைத்து கொண்டாரோ இல்லையோ, தன் திருவடிகளை படைத்து பக்தர்களுக்கு கொடுத்தாரோ இல்லையோ, இதைத்தான் படைப்புங்கிறார். திருவிக்கிரமனா உலகத்தை தாவி அளக்கும் போது ஒரு முக்கிய காரியம் நடந்துதான். எல்லார் தலையிலையும் தன் திருவடியை வைக்கணும்னு பெருமாளுக்கு ஆசை. இவனை குனினா குனிய மாட்டேங்கிறான். குனிஞ்சாத்தானே தள்ள திருவடி வைக்க முடியும். அதனால வித்தக்காரன் காட்டுற மாதிரி நீங்க பார்த்துட்டே இரு, இந்த கூடையை அப்படி நிமித்த உடனே மாமரம் முளைக்க போறது பாரு அப்படின்னு சொல்லி வித்தக்காரன் காட்டுறானோ இல்லையோ, அதை போல என்னமோ வளர போறேன்னா எல்லாரும் தலையை குனிஞ்சுன்னு பார்த்தாலாம். அவ குனிஞ்ச தலை நிமிர்றதுக்குள்ள இவர் வளர்ந்து எல்லார் தலையிலையும் திருவடி வச்சுட்டாராம். வச்சுட்டு அவன் பாக்குறான், யார் காலோ தலையில படுறாப்புல இருக்கே, அப்பவும் திருவடின்னு தோணல அவனுக்கு. யார் காலோ தலையில படுறாப்புல இருக்கேன்னு தட்டி தட்டி விட்டுக்கிறான். நீ தட்டு தட்டாம போ, எனக்கு ஆசை என் திருவடியை உன் தலையில வைக்கணும், அதை வச்சுட்டேன். இப்படி கூட பண்ணுவாளானால் இது உறங்குகிற பிரஜையை தாய் முதுகிலே அணைத்து கொண்டு கிடக்குமா போலேன்னு பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார். குழந்தை தூங்கி போச்சு, அம்மாவுக்கு அடுக்கலையில வேலை முடியல, ராத்திரி 10-10:15, குழந்தை 8 மணிக்கு தூங்கி போச்சு. அது தூங்கிட்டு இப்ப பக்கத்துல போய் தானா குழந்தைய அணைச்சுன்னு படுத்துக்கிறா. அது கேட்கவே இல்லைன்னு அணைச்சுக்கோன்னுட்டு, ஆனா இவளா அணைச்சுக்கிறா. முதுகுல அணைத்து கொண்டு படிச்சு. அது சரி, மறுநாள் கார்த்தால் எழுந்திருந்து தாயே நேற்று ராத்திரி வந்து நான் கேட்காமலே அணைச்சிந்தியாமே, என்ன மகானுபாவல் நீ எப்பேற்பட்ட குணசாலி, அதற்காக இதோ நன்றி உரித்தாகன்னு விழுந்து சேவிக்குமோ? அதெல்லாம் பண்ணாது. தெரிஞ்சுண்டா கையால வேற தட்டி விடும். இதுதான் அந்த குழந்தை பண்ணும். அப்ப இத்தனையும் அது பண்ணச்சே தானே போய் அணைச்சுக்கிறாளே, எதுக்குன்னால் அதை அணைத்து கொண்டாத்தான் தனக்கு சத்தை. உண்மையில என்ன, தாய் இருந்தாத்தான் குழந்தைக்கு சத்தை. ஆனா தாய் என்ன நினைச்சுக்கிறா, குழந்தைய கட்டிண்டாத்தான் எனக்கு இருப்புன்னு. அத போல திருவிக்கிரமன் திருவடி நம்ம தலையில பட்டாத்தான் நமக்கு சத்தை. ஆனா உண்மையா பெருமாள் என்ன நினைக்கிறார், தளிர்புறையின் திருவடி என் தலைமையிலவேன்னு பாசனம். திருமங்கையாழ்வார் தலையில திருவிக்கிரமன் திருவடி வைத்தாராம். அது வரைக்கும் திருவடி சருகா உலர்ந்து இருந்துதான். ஆழ்வார் தலை பட்ட உடனே பச்சை பசேல்னு ரொம்ப நன்னா கொழுந்து விட்டுடுத்தான். பக்தனுடைய தலை ஸ்பர்சம் கிடைத்து திருவடி மலர்ந்ததுங்கிறார். உண்மை என்ன, திருவடி ஸ்பர்சம் கிடைச்சுதான் தலை மலரணும், இதான் உண்மை. ஆனா திருப்பி நினைச்சுக்கிறார் என்ன, குழந்தையினிடத்திலே தாய்க்கு இருக்கிற அன்பு. இது ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கும் போது, பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னையின் மேல் பொதித்தாய். அந்த திருவோடே பொலிந்திருக்கிற சேவடியை என் தலையில் பொதிப்பாய். கதா புனசங்கர தாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷத்தின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல பிரார்த்திக்கிறார். ஆகவே ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் சர்கஹா. என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய். எதுவனா பிறக்கிறார், குள்ளமா பிறக்கிறார். ஒரு குள்ளமான மாமரமா கூட பெருமாள் பிறந்திருக்கார். எத்தனையோ அவதாரங்களும் இல்லையோ, அல்ல வாமனமூர்த்தி அவதாரம் ஒண்ணும், குப்ஜாமரம்னு சொல்லுவா, குள்ளமான மாமரமா கூட பிறந்திருக்காருனால் இதைத்தான் நம்மாழ்வார் திருவிருத்தத்தினுடைய ஆரம்பத்துல சாதித்தார். இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய். நீ எந்தெந்த ஜாதியிலையும் பிறக்கிறாய், திரியக்காக ஸ்தாவரமாக தேவனாக மனுஷனாக எப்படியும் தன்னை படைச்சுக்கிறார். படைத்து தன் பக்தர்களுக்கு தன் திருவடியை கொடுக்கிறார். நிசிருஷ்டாத்மா சுஹுத்சுச்ச. எதற்காக இப்ப பெருமாள் படைச்சுக்கிறார், இவர்களுக்கு நன்மை செய்யறதுக்காக. தன் திருவடியே அதற்காகத்தான் இவர்களுக்கு கொடுத்தார். சர்கஹா. ஆக திருவிக்கிரம கிரமண சுக்ரஹ பாதபத்யா ஹ்யசௌ தேப்ய சிருஜ்யத. திருவிக்கிரமாவதாரம் பண்ணி அந்த திருவடி திருவடி திருவடின்னு நமக்கு கொடுத்து வச்சிருக்காரோ இல்லையோ, திருவிக்கிரமன் திருவடிங்கிறோம், லோகவிக்கிராந்த சரணம்ங்கிறோம், உலகமளந்த பொன்னடிங்கிறோம். அந்த அடியையே நமக்கு கொடுத்தது. அடியை பிறப்பித்தார், சிருஷ்டித்தார், தன்னையே படைத்து கொண்டார். சர்கஹா. 161வது திருநாமம் முற்றிச்சு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வாமனமூர்த்தியினுடைய திருநாமத்தை அனுபவிச்சுன்னு வரும். இன்னும் 3 திருநாமங்கள் தான் இருக்கு. திருதாத்மா,
நியமஹா யமஹா. அத்தோட வாமனமூர்த்தியை பத்தின அனுபவம் முடியறது. அதுல 162வது திருநாமம் திருதாத்மா. திருதாத்மானால் ஏவம் ஆத்மதானேன திருதா ஆத்மனஹா அனேனேதி. அனேன ஆத்மானஹா திருதாக. அனேன இந்த பெருமானாலே ஆத்மாக்கள் அனைவரும் தாங்கப்படுகின்றனர். பகவானால் ஆத்மாக்கள் அனைவரும் தாங்கப்படுகின்றனர். எந்த ஆத்மாவை தாங்கினார் முதல்ல பார்ப்போம். முதல்ல கஷ்யபர் அதித்தி இவர் தான் தாங்கினாராம். அதித்திக்கு ரொம்ப வருத்தமா போச்சே, நம்ம பிள்ளைகள்லாம் சமப்படுறா, திதியினுடைய குழந்தைகள் அதாவது மகாபலி போன்றவர்கள்லாம் ஜெயிச்சுட்டே போறா அப்படின்னு தானே கஷ்யபர் இடத்துல பிரார்த்தித்தார். அப்ப அதித்திக்கும் கஷ்யபருக்கும் முதல்ல ஆத்மாவை இருக்க வைத்தார் இல்லையோ. இப்பதான் சுவாமி பால் வாத்தாப்புல இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்ல மாட்டோமா? நமக்கு ஏதாவது நல்ல செய்தி வந்ததுன்னா வயத்துல பால வாத்திங்கிறோம் இல்லையோ. அத போல கஷ்யபருக்கும் பிரஜாபதிக்கும், இப்ப கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்திக்கும் வயத்துல பால் வாத்தாராம். வயத்துல பால் வாக்குறதுன்னு அவரே பாலா பிறந்தாரோ இல்லையோ, அவர் தானே திருவதரத்துல பிறந்திருக்கார். அதனால அதித்திக்கும் கஷ்யபருக்கும் தன்னையே கொடுத்து அதனால் அவர்களை ரட்சித்து கொடுத்தார். அதோட மட்டுமில்லே ஆத்மதா பலதாகான்னு சாஸ்திரம் சொல்றது. தன் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய திருமேனி, தன்னுடைய ஆச்சரியமான சேட்டிதம் இவற்றை கொடுத்தார். இதுதான் ஒரு கேள்வி உண்டு. தம் நிர்மிதா ஜடரகாச்ச தவ திரிலோகி கிம் பிக்ஷணாதி அமிர்தே பவதா துராபா. கூரத்தாழ்வான் திரிவிக்ரம பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். ஒருத்தர் சொத்தை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போறாருன்னா அவர்கிட்ட எப்படி போய் மீட்டுண்டு வருவா? ஒன்னும் போய் ஓன்னு ஒரு சத்தம் போட்டு மீட்டுன்னு வந்துருவோம். மிஞ்சி போனா கைகலந்து மீட்டுன்னு வந்துருவோம். ஆனா அப்படிலாம் பண்ணாமல் அப்படி அவர் வீட்டு வாசல்ல போய் அவர் ஒரு 12 பிரதட்சணம் பண்ணி நெய் விளக்கு ஒரு 12 நாளுக்கு ஏத்தி அவர்கிட்ட நாம சின்ன பிக்ஷ பாத்திரத்தை எடுத்துன்னு போய் நீங்க தானே எனக்கு கொஞ்சம் பிக்ஷ போடுறியான்னு சொல்லியா எந்த வாங்கிட்டு வருவேன்? என்னதா இருந்தா அடிச்சு பிடிங்கன்னு வரமாட்டேனோ. ஆனா இப்ப பெருமான் என்ன பண்றார்? இந்த உலகத்தனையும் தன் வயிற்றுக்குள்ள வைத்து பிரளயத்தின் போது ரட்சிச்சிருக்கார். பிரளயம் முடிஞ்ச உடனே இவர் தான் உமிழ்ந்திருக்கார். இவர் தான் ஜகத்த முழுக்க சிருஷ்டியே பண்ணிருக்கார். தொன் நிர்மிதா உன்னால் படைக்கப்பட்ட, ஜடரகா உன் வயிற்றுல வைத்து காப்பாற்றப்பட்ட, தவ திரிலோகி உன் சொத்தா இருக்கிற இந்த 3 லோகம். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இப்படிப்பட்ட சொத்தை ஒருத்தன் எடுத்துன்னு போயிடுவாரான், நீ பெச்சே எடுக்கியாமேன்னு புரியவே இல்லை. இது எங்கேயா நடக்குமோன்னால் அப்புறம் அவரே யோசிச்சுண்டு ஓஹோ தெரிஞ்சுன்னுட்டேன், இதுல ஏதோ ரகசியம் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி நீ பண்ணிருக்க. ஒன்னொன்னையும் ஒன்னுதுன்னு நீயே முடிச்சுட்டியானால் அப்புறம் ஒரு குறை வந்துடும். அதுல யாது குறையினால் வேதத்துக்கு பேசுறதுக்கு சரித்திரங்களே கிடைக்காது படும் இல்லையோ. இப்ப பெருமாள் தன்னுது மகாபலியிடர் போகவே இல்லை, சங்கல்ப மாத்திரத்தை மொத்தத்தையும் திருப்பி எடுத்துன்னு வந்தார். அப்படின்னு அதுக்கு இப்ப வேதத்துக்கு சரித்திரம் பேசுறதுக்கு விஷயம் ஏதானு பேசுறதுக்கு விஷயம் கொடுத்தா தானே வேதம் பேசும். வேண்டாமேனால் மானேன கேனச்சித் அலப்சியத நோபலப்தும்னு ஸ்லோகம். இத போல 4 சரித்திரங்கள் பண்ணி அத வேதம் வேதாந்த இதிகாச புராணம் எழுதி அதை பார்த்து பக்தி பண்ணுன்னு சொல்லி அப்ப இருக்கிறவர்கள் எப்படி பிரபாவத்தை பெற்றாளோ நீயும் பக்தனா இருந்தியானா திருவிக்கிரம கட்டாட்சம் கிடைக்கும்னு சொல்லி இது இத்தனையும் பண்ணாத்தானே பக்தியை வளர்க்கவே முடியும். இப்ப வாமன திருவிக்கிரம சரித்திரமே இல்லை, ராமச்சரித்திரமே இல்லை, கோவில்களே இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, ரொம்ப மயக்கமா இருக்கும், இருட்டா இருக்கும். எந்த அவதாரமும் நடக்கல, எந்த கோவிலையும் பெருமாள் கோயில் கொண்டிருக்கல. ஆனா பக்தி வளரணும், வளரவே வளராது, வாய்ப்பே இல்லை. இத்தனை சரித்திரம் நடந்தாதான் ஓ ஹனுமான் ஆட்டம் ராமனை பத்தனமா, உத்தவராட்டம் கண்ணனை பத்தனமா, பிரஹ்லாதனாட்டம் நரசிம்மனை பத்தனமா, ஒண்ணுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. அதே போலத்தான் இப்ப திருவிக்கிரமாவதார சரித்திரம் இருந்தால்தான் நாம அந்த சரித்திரத்தை கேட்டு நம்மள அவன் திருவடியை பத்தனம்ங்கிற எண்ணம் வரும். ஆக மொத்தத்தில் கொஞ்சம் சட்டுன்னு சுமாரா சொல்லணும்னா வேதத்தின் வாயை மெல்லுவதற்கு அவல் கொடுத்தார்னு. அதான் ஒரு சொல்ல வர இருக்கும். வாய மெல்றதுக்கு அவல் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப வேதம் வாய மெல்லணுமா, அதுக்கு அவல் வேண்டாமா? அதுக்கு தான் திருவிக்கிரம சரித்திரம். மெல்றதுக்கு ஒண்ணும் கொடுக்கலன்னா வேதம் எதை பாடும்? பாடினா தானே நம்மால மோட்சத்துக்கு போகிறதுக்கே முடியும். இப்படித்தான் பெருமாள் பண்ணிருக்காருங்கிறதான் திருத்தாத்மா. ஆக தன்னைத்தானே தன் பக்தர்களுக்கு கொடுத்து அவ்வாத்மாக்களையெல்லாம் தான் தரித்து வைக்கிறார். எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு அழ்வார் பாஷர். கற்பக மரத்திடத்துல போவோம், காமதேனு கற்பக விருட்சம் போய் கையேந்தினா என்ன கேட்டாலும் கொடுக்க முடியும். எது கேட்டாலும் தங்கம் வேணுமா, வெள்ளி வேணுமா, வைரம் வேணுமா, எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனா ஒரு குறை அதுங்கிட்ட, நீ என் வீட்டுக்கு வானா வராது. இப்ப கற்பக மரத்தை பார்த்து நீ என் வீட்டுக்கு வா, காமதேனுவை பார்த்து என் வீட்டுக்கு வானா என்ன ஆகும்? காமதேனுவை பார்த்து வான்னு சொல்லி விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் பட்டபாடு தெரியும் இல்லையோ. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க சண்டையே போட்டுருந்தா 2 பேரும்.
அதனால அதை கூட்டா வராது, கற்பக விருட்சத்தை கூட்டாலும் வராது. பெருமாள்கிட்ட வித்தியாசம், நீ எதை கொடுனாலும் கொடுப்பார். கொஞ்சம் தேவரீரே அடியனோட வந்தா தேவரேன்னா பரம சந்தோஷம்னு வந்துடுவார். நீ எத்தையானு கேட்டா கொடுக்குறேன், வருத்தப்பட்டு கொடுப்பேன். எத்தையோ வாங்கிட்டு போறேன், சரி வாங்கிட்டு போ, அடுத்த தரமான என்ன கேளு, என்ன கேட்டியானா பரம சந்தோஷமா கொடுத்துடுறேன். அதனாலதான் எனக்கே தன்னை தந்த கற்பகம் தமக்கு தம்மையே தமர்க்கு நல்லும் தனிப்பெரும் பதத்தைன்னு வாலி சொல்றான். வாலிக்கு ராமனுடைய அன்பு பட்டு கீழே விழுந்திருக்கான். வம்ப இழுத்து பார்த்தா ராமான்னு 2 எழுத்து தெரிஞ்சுதான். மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, உலகுக்கெல்லாம் மூலமந்திரமான ராமங்கிற 2 எழுத்தை பார்த்தார். தன் அடியார்களுக்கு தன்னையே கொடுக்கிற ராமனின் எழுத்தை பார்த்தால், ஆகவே இம்மையே எழுமநோய்க்கும் மருந்தினை, இம்மைக்கும் மருந்து 7 பிறவிக்கும் மருந்து, அந்த மருந்தான ராமநாமத்தை கண்டான். கண்டவுடனே சொல்றார, உன்னையே உன் அடியார்களுக்கு கொடுக்கிறவராச்சே, என்னை ஏன் எடுத்துட்டே அப்படின்னு தான் வாலி இப்ப ராமனிடத்தில் கேட்டு இருக்கார். இந்த திருநாமமும் திருத்தாத்மா. அப்ப ஆத்மாக்களை எல்லாம் தானே தரிக்க பண்ணுகிறார். அவர்களுக்கு தன்னையே கொடுத்து, பால் தேன் அவர் கொடுக்கறது இல்ல, தன்னையே பாலா கொடுத்து, தன்னையே தேனா கொடுத்து, தன்னையே அமுதமாக கொடுத்து அடியார்களை தரிக்க பண்ணுகிறார். கோவிலுக்கு வரும். இப்ப ஊர்ல யார் நமக்கு என்னென்ன நன்னன் பண்ணுவாளோ அதைத்தான் பெருமாளும் பண்ணுவார்னா எந்த நம்பிக்கையோட கோவிலுக்கு வருவோம்? நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல சரியில்லை, ஒருத்தருக்கு சண்டைன்னு வச்சுங்க, சரின்னு ஒரு வக்கீல் இடத்துல போறோம், நீர் பார்த்து தீர்த்து வையும்னா அவர் என்ன சொல்லணுமோ அதைத்தான் சொல்லுவார். சரி, இன்னொரு இடத்துக்கு வைத்தியர் இடத்துல போறோம், அவர் என்ன சொல்லணுமோ அதைத்தான் சொல்லுவார். இங்கெல்லாம் ஒன்னும் ஆகலைன்னா ஓடி கோவிலுக்கு வருவோம். வந்த உடனே அந்த வைத்தியர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நானும் சொல்ல போறேன், அந்த வக்கீல் என்ன சொல்ல போறாரோ அதைத்தான் நானும் சொல்ல போறேன்னா அப்ப பிரயோஜனமே இல்லையே. அவர்லாம் எத்தத்தையோ கொடுத்தார், இவர் என்ன கொடுப்பார்? தன்னை கொடுத்து திருத்தறாரோ இல்லையோ, அந்த தன்னை கொடுக்கிறாருங்கிறதான் திருத்தாத்மாங்கிறார். மற்ற எதையோ கொடுத்துறது இல்லையே, தன்னையே கொடுத்த ஆத்மாக்களை தரிக்க பண்ணுகிறார். 162வது திருநாமம் முற்றிச்சு. அடுத்து 163, 164 நியமஹா யமஹா, நியமஹா யமஹா. இந்த 2 சேர்த்து மறுபடியும் வரப்போறது. 869, 860 இந்த 2லயும் மறுபடியும் யமஹா நியமஹா வரப்போறது. இப்ப நியமோ யமஹான்னு இருக்கு. நியமம்னா எது, யமம்னா என்ன? யமம் நியமம் பிராணாயாமம் ஆசனம் பிரத்யாகாரம் தாரணா சமாதி இது எல்லாமே அட்டாங்க யோகம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அட்டாங்க யோகம் நாம பண்றதை பத்தி இங்க சொல்லல, ஆனா அதுக்கு இதுக்கும் சொல்லுல ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நியமஹா தத் பிரதிபலா பலி பிரபிருதயோபி நியமியந்தே அனேனேதி நியமஹா. பலி முதலானவர்கள் எல்லாம் இவனால் நியமிக்கப்படுகின்றனர். இவன் அனைவரையும் நியமிக்கிறான், இவனால் நியமிக்கப்படுகின்றனர். யமஹா சமுபனிவிஷு ச நியமஹா. யமு யமு யமுனால் நியமித்தல், நியமஹா நன்கு நியமிக்கிறார், அவரை விசேஷமா நியமிக்கிறார். நமுச்சி முதலானவர்கள் பலி. தத் பிரதிபலா பலி பிரபிருதயோபி நியமியந்தே அனேனேதி. பலி முதலானவர்கள் இவனால் நியமிக்கப்படுகிறார்கள். பகவானுக்கு நியந்திருத்தம்னு ஒரு உயர்ந்த குணம். நியந்திருத்தம்னா அனைவரையும் அடக்கி ஆளுதல், எல்லாரையும் நியமித்தல். நம்ம எல்லாம் நியாமியம்னு சொல்லுவா, பகவான நியந்தான்னு சொல்லுவா. நியந்தானா நியமிப்பவர், நியாமியம்னா நியமிக்கப்படுறது. நம்ம எல்லாம் சரணாகத்தாள். அப்ப பெருமாள் சரண்யன். இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அவரை சரண்யன் பேரை வச்சு படவில்லை, நிறைய பேர் சரண்யன் பேர் வச்சுக்கிறாள். என்ன சரணாகதி ஏத்துக்கிறவர் சரண்யன், நாம சரணாகதர்கள். அப்ப நாம பண்றதுக்கு பேரு சரணாகதி, பண்ணும் செயல் சரணாகதி. நாம சரணாகதர்கள், பகவான் சரண்யன். நாம சேவகர்கள், நாம செய்யும் செயல் சேவா, பெருமாள் சேவ்யன். நமக்கு பேரு பூஜா, பூஜகர்கள், பெருமாள் பூஜ்யன், செய்யும் செயல் பூஜா. அதே போல இப்ப நாமெல்லாம் ஞாதா, ஞானம் உடையவா. பகவான் ஞேயம், ஞேயம்னா அறியப்படுபவர்னு அர்த்தம். அறிபவன் நான், அறியப்படுபவன் பகவான். அறியும் கருவி ஞானம், ஞேயம் ஞானம் ஞாதா. அதே போல சரண்யன் சரணாகதன் சரணாகதி. அத போல இங்க சொல்றார் யமு, யமு நன்கு அடக்கி ஆள்றார். நியமயதி நியமனம் பண்ணுகிறார். ஈஸ்வரன்கிற திருநாமம் இருக்கு பாருங்க, அதுக்கே ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். ஈச்சு கூட்டல் வரச்சு, வரச்சுங்கிறது ஒரு பிரத்யம். அந்த பிரத்யத்துக்கு அர்த்தம் சுபாவார்த்தே வரச்சுன்னுவா. இயற்கையிலேயே இந்த சக்தி இருக்கிறதா இருந்தா வரச்சு பிரத்யம் வரும். ஈசன ஈசன சாமர்த்தியம், ஈசன சாமர்த்தியம்னா நியமன சாமர்த்தியம். நியமிக்க கூடிய சக்தி ஆற்றல் இருக்கு.
அது யார்கிட்டையும் வாங்கிக்கல. இப்போ ஒரு பதவியில நாம இருக்கோம், ஆனா அந்த பதவிக்கு இருக்கிற நியமன சக்தியை அதை விட பெரிய பதவிக்காரர் நமக்கு கொடுத்துருக்கணும் இல்லையோ? இல்லையே. பாரத தேசத்துக்கே ஒரு பிரதான மந்திரி இருக்காரு, அவருக்கு இருக்கிற சக்தி தானா இருக்குமானால்? அதுவும் 125 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து தானே அந்த சக்தி. ஆனா இவருடைய சக்தி அப்படியானால் வரச்சு, சுவாவார்த்தே வரச்சு. இன்னொருத்தர பிரார்த்தித்து பெற்றதும் இல்லை, இவரை யாரும் தேர்ந்தெடுத்ததும் கிடையாது. வாக்களித்து தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதல்ல, இயற்கையிலே இருக்கிற சக்தி. அதைத்தான் இங்கே நியமகான்னு சொல்றார்.